கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க. சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், என் பெயர் அபிநந்தன். நான் சொல்லும் கதையின் பெயர் கடவுள் காத்த மரம். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாமா. அந்த காட்டுல வேப்பமரம், ஆலமரம், மாமரம்லாம் இருந்துச்சாமா. அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் கோணல் மரம் இருந்துச்சாமா. அந்த மரத்தை பார்த்து எல்லா மரமும் கிண்டல் பண்ணிச்சம்மா. நீ நல்லா வேலை, நீ அசிங்கமாக இருக்க, நீ கோணல் மரம் இருக்கிறன்னு சொல்லிச்சாமா. அதை அழுத்தே சொல்லிச்சாமா. ஏன் கடவுள் எழுதிலோ அசிங்கமான முகத்தை படைச்சாலும் அழுத்தே சொல்லிச்சாமா. கொஞ்ச நாள் கழித்து ஒரு மரவெட்டர் வந்தாராம்மா. மரவெட்டர் வந்து ஏன் எல்லா மரத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏன் இந்த மரம் மட்டும் நல்லாவே இல்லை, கோணையாக இருக்குன்னு சொல்லிச்சாமா. இது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லா மரத்தையும் வெட்டிட்டு போயிடுச்சாமா. வெட்டிட்டு போயிட்டு அந்த மரத்தை சொல்லிச்சாமா. எது செஞ்சாலுமே கடவுள் நம்ம நன்மைக்கு தான் செய்வார். இந்த உருவாந்தான் என் உயிரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லித்தராமா. நீதி எது செஞ்சால் எல்லாம் நன்மைக்கே. வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.